இந்த வாரம் சட்டுன்னு சொல்லுல வந்து we are going to take two things that are somewhat considered equal. ஒன்று ரெண்டுமே வந்து கௌதம் மேனனோட படம். ஒன்று வந்து 2010ல ரிலீஸ் ஆன விண்ணைத்தாண்டி வருவாயா, அண்ட் தென் 2012ல ரிலீஸ் ஆன நீதானே என் பொன் வசந்தம். இது ரெண்டுத்துக்கும் ஒரு காமனாலிட்டி இருக்கு. யூ மைட் ஹவ் கெஸ்ட் இட். ரெண்டுமே வந்து அஃப்கோர்ஸ் கௌதம் மேனன் படம். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த ரெண்டு படத்தோட பேர்களும் வந்து முன்னமே ரொம்ப ஹிட்டான ஒரு பாட்டுல இருந்து எடுக்கப்பட்ட வரிகள். நீதானே என் பொன் வசந்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து இட் இஸ் எவர் கிரீன் இளையராஜாஸ் ஹிட், அண்ட் இட் வாஸ் த மூவி வாஸ் கம்போஸ் பை இளையராஜா. அண்ட் அதர் ஹேண்ட் விண்ணைத்தாண்டி வருவாயா வந்து மின்சார கனவு அப்படின்ற படத்துல வெண்ணிலவே வெண்ணிலவே பாட்டுல வர ரெண்டாவது வரி. அதுக்கும் கௌதம் மேனனுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா கௌதம் மேனன் வாஸ் அசிஸ்டிங் ராஜீவ் மேனன் இன் தட் ஃபிலிம். ஸோ இதெல்லாம் டிஃபரன்ஸ், இதெல்லாம் வந்து சிமிலாரிட்டிஸ் ஆர் வை வி தாட் இட் வாஸ் சிமிலர். Now we're going to talk about why they are different and which is better than the other. So Hemant, maybe do you want to kick it off with any people? Which is better than the other? அது வந்து ஒரு போர்க்களமே வெடிக்கும். நான் என்ன சொல்றேன்னா, which do you prefer னு வெச்சுப்போமே. எனக்கு வந்து I wanted to pick, நீங்க வந்து when you suggested this versus that, I said நீதானே என் பொன் வசந்தம் was a natural thing. In fact, I wanted to talk about that movie. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் போஸ்ட் மாடர்ன் லவ் ஸ்டோரின்னு எனக்கு தோணுச்சு. யாருமே வந்து அவ்வளோ சென்சிபிளா அப்ரோச் பண்ணாத ஒரு படம். த ஸ்டோரி ஆஃப் டூ பீப்புள், டூ யூனோ அவங்களோட லவ் ஸ்டோரி ஆஸ் தே க்ரோ அண்ட் ஆஸ் தே க்ரோ அப்பார்ட் அண்ட் தென் தே தே கேனாட் ஸ்டே அவே ஃப்ரம் ஈச் அதர். பட் ஆனாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் வந்து வாஸ் ஐ திங்க் வெரி வெல் put together, especially the conversations that they have. இந்த படத்துல வந்து இந்த டயலாக் ரைட்டிங் ஆர் தி ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப பிடிச்சது காரணம் என்னன்னாக்க, ரொம்ப யதார்த்தமா, அதாவது அது வரைக்கும் எப்படின்னாக்க பையன் பொண்ணு பின்னாடி சுத்துவான், பொண்ணு பையன் பின்னாடி ஒரு லைக் சுத்துவா, ஒரு whatever, லைக் ஒரு கிரே இருக்கும், அப்பா அம்மாவுக்கு பிடிக்காது, இல்லை there's other pressures. பட் இங்க என்னன்னாக்க இட்ஸ் a story of two people struggling with themselves. அவங்களோட ஐடென்டிட்டியே வந்து ஒரு பிரச்சனை. என்னன்னாக்க நீ வந்து கொஞ்சம் மேல் தட்டு, நான் வந்து அச்சீவ் பண்ண வேண்டியது சில இருக்கு. அதாவது ட்ரூ ஆர்க் ஆஃப் ஏ கை அண்ட் அ கேர்ள் ஆஸ் தே க்ரோ அவங்க லைஃப்ல வந்து க்ரோ பண்ணும்போது இது எப்படி இருக்கும்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப யதார்த்தமா எனக்கு தோணுச்சு எனக்கு. ஸோ தட் இஸ் வை ஐ தாட் இட் வாஸ் மோர் அக்செசிபிள். எஸ்பெஷலி ஒரு பர்டிகுலர் சீன் வேர் இந்த மொட்டை மாடிக்கு வந்து இவங்க ரெண்டு பேர் தேர் ஆர்கியூவிங் அபவுட் லைக் வை ஷீ வாண்ட்ஸ் ஹிம் டு ஸ்டே அண்ட் தென் ஹீ வாண்ட்ஸ் டு கோ பிகாஸ் அது வந்து முக்கியம். And he has to explain why he is still in love, but he has to have priorities other than love. அப்படின்றது வந்து நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்கன்னு தோணுச்சு. The other thing I loved about the movie really is how Ilayaraja's music has been used. இது மணிரத்னம் யூஸ்வலா வந்து என்ன பண்ணாருன்னா, he'll chop the song but he'll leave it as it is, right? like கொஞ்சம் ஒரு குட்டி பாட்டு மட்டும் வரும், மற்ற பாட்டு எகிரிடும் கம்ப்ளீட்டா. பட் இங்க வந்து சற்று முன்பு அப்படின்ற சாங்ஸ் வந்து it'll be inserted exactly on a very emotional high. அதுவும் ஃபுல் பாட்டு ஒரே இடத்துல யூஸ் பண்ணாம அங்கங்க எப்போ வரும்போ நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல அந்த பாட்டு வந்து ஆக்சுவலி எலிவேட் த மூட் ஆஃப் த சீன் கம்ப்ளீட்லி. ஸோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல வந்து ஐ ஃபெல்ட் திஸ் வாஸ் டன் பெட்டர் தேன் விண்ணைத்தாண்டி வருவாயா. I'll let you argue the case for VTV. Yeah, VTV, like I said, right, அதுவும் வந்து ஒரு காதல் கதை. ஆனா VTVல எனக்கு பிடிச்சது வந்து 3 அம்சங்கள். ஒன்னு வந்து AR Rahmanோட great album, right? When I consider NEPV and VTV, both from Gowtham Menon's perspective, Vinnaithaandi Varuvaayaa is a very quirky album நான் சொல்வேன். ஏன்னா வந்து it's got songs that people didn't get it for the first time. Hosanna தவிர மற்ற ஆரோமலையெல்லாம் people didn't, it's like, and then it became it grew into us just like any other AR Rahman album. So as an album, as a holistically as a படம் பாத்தீங்கன்னா ஆல்பம் வந்து லிஃப்ட்ஸ் த மூவி டு அ கிரேட் எக்ஸ்டென்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டுத்துக்குமே வந்து தெர் ஆர் ஈக்குவல் ப்ராப்ளம்ஸ் இன் போத் த ஃபிலிம்ஸ். ஸோ ஐ டுக் த லெசர் ஆஃப் தி அதர் ஒன். நான் வந்து ஏன் விண்ணைத்தாண்டி வருவாயா இஸ் பெட்டர் தென் NEPVன்னு நான் சொல்றேன். என்னோட ரெண்டாவது காரணம் ரொம்ப முக்கியமானது. அந்த படத்துல நடக்கிற இந்த படத்தோட ஹீரோ வந்து அந்த பொண்ணு தான். ஆக்சுவலி இட்ஸ் நாட் சிலம்பரசன், என்னோட ஐடியா. ஏன்னா அந்த பொண்ணு மூலியமா தான் வந்து
இந்த டைரக்டரோட மனசுல இருக்கிறது எல்லாமே வெளில வருது. இது ரெண்டுமே வந்து கௌதம் மேனனோட லைஃப்ல கேட்ட பார்த்த கதைகள் தான் இது ரெண்டுமே. அதுல வந்து இது வந்து மோர் பர்சனல் அண்ட் மோர் கனெக்டிங். யூ கேன் ஆக்சுவலி கனெக்ட் டு இட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ற ஒரு ஹீரோ அண்ட் யூனோ அப்பா அம்மாவுக்கு ஒத்துட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு கிறிஸ்டியன் மலையாளி கிறிஸ்டியன் கேர்ள். இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நடுவுல நடக்கிற காதல் கதை வந்து நீங்க நினைப்பீங்க ஓகே இது வந்து நேச்சுரலா போகுது, ஓகே நடுவுல ஏதோ ஸ்பிட் ஆக போகுது, திருப்பி சேர போறாங்கன்னு நினைக்கும் பொழுது அது வந்து அது ஓப்பன் எண்டடாகவும் அது இல்லை அப்படின்ற மாதிரியும் விட்டதுதான் வந்து அந்த படத்தோட சக்சஸ் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் மூணாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் மோர் தென் AR Rahman's இது அந்த பிளாட் ஆர் வாட் எவர் is the 15 minutes of screen awesomeness அப்படின்னு சொல்ற அந்த யூனோ அந்த பையன் வந்து அவர் சிலம்பரசன் வந்து VTV கணேஷோட அந்த பொண்ணை தேடிட்டு he goes to Kerala and then somehow they end up in the same church where she is getting engaged and by using what happens in a Malayali or in a Christian family, they ask the girl உனக்கு சம்மதமான பொழுது the girl says no to it, right? First unexpected part. ரெண்டாவது இந்த பையனுக்கு ஒரே குஷி ஆயிடுது. தென் ஹி எண்ட்ஸ் அப் கோயிங் பேக் டு ஹர் ஹவுஸ் இந்த நைட் ஒரு சின்ன ஒரு படகுல. அந்த அப்போ நடக்கிற அந்த விஷயம் வந்து ஐ தாட் வாஸ் பிரில்லியன்ட்லி எக்ஸிக்யூட்டட். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆன் ஸ்கிரீன் த கேர்ள் ப்ரப்போசஸ் டு த பாய் இன் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் வே. கொஞ்சம் கிரிஞ்சி டைலாக்ஸ் நீங்க சொல்லலாம். யுவர் ஒன் ஆசம் காய், யுவர் ஒன் ஆசம் உமன் ஜெர்சி அப்படின்னு சொல்றதெல்லாம் இட் சவுண்ட். பட் ஒரு படமா பார்க்கும்போது எனக்கு ரெண்டு விதத்துல அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. தட் இஸ் த சீன் ப்ரொசீடிங் ஆர் த சீன் அஹெட் ஆஃப் மன்னிப்பாயா பாட்டுக்கு. ஏன்னா அந்த பையன் there's a thrill because they both are meeting when obviously there are அவங்க அப்பா பாப் ஆண்டனி and others don't like them meeting. அந்த பொண்ணு மீட் பண்றா and then she proposes to him, then he proposes to her and they share an intimate kiss, right? And அவ சொல்றா கார்த்திக் நான் உனக்காக வருவேன் கார்த்திக் அப்படின்னு சொல்றா. And then he goes and takes off in the boat and then he starts to sing a great number of AR Rahman and Shreya Ghoshal called Mannipaya. And the whole thing changed the film from what it was before to what it is later அப்படின்னு நான் நினைச்சேன். So அந்த சீனுக்காக VTV is my pick. Okay. I think it had some brilliant scenes and எனக்கு வந்து ரெண்டு விஷயம் நீங்க சொன்ன டக்குன்னு ஞாபகம் வந்தது. First was sorry, but I think also in the படம் வந்து could have been inspired by 500 Days of Summer. எனக்கு வந்து it reminded me strongly of that movie. ஏன்னா அதுலயும் அதே மாதிரி தான், like it's centered around summer, the girl, rather than the love story of the boy or anything like that. And I mean, it didn't to be fair to Gowtham Menon, he wrote a completely different story. Cringy English dialogue there's this perception that Gowtham Menon is so good at writing English dialogues and I feel it's the worst writing for அதாவது தமிழ்ல பேசுற வரைக்கும் வந்து கொஞ்சம் நல்லா பேசுற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ்ல பேசும்போது some of the dialogues are like a recent of Joshua. It's very artificial and it's not even அந்த புழக்கத்துல இல்லாத ஒரு இங்கிலீஷ் கூட. எனக்கு ஒரே ஒரு தடவை தான் வந்து கொஞ்சம் ஒத்துக்கிற மாதிரி இருந்தது. when மாயா அண்ட் ராஜரத்னம் ஸ்டேடியம் வாசல்ல வந்து சூர்யா கிட்ட காக்கா காக்கல I want to make love to you அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படி கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது. பட் அதுக்கப்புறம் அப்படியே போய் இந்த நவரசால வந்து லெட்ஸ் ஹேவ் a go at each other நான் சேர்ல இருந்து கீழே விட்டேன். ஓ மை காட், என்ன நடக்குதுங்க. அது நம்ம தனியா பேசுவோம் நம்ம அதை பத்தி. பட் எனக்கு வந்து விடிவில இன்னும் விடிவியோட நான் ப்ரிஃபர் பண்ணது என்னன்னாக்கா both the actors were so convincing. I mean, Vinnaithaandi Varuvaayaa வந்து was framed and like shot with so much love and affection and care. ரொம்ப அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஆனா எனக்கு வந்து Samantha and Jeeva were more convincing as two people that are struggling to accept each other's, or like struggling with each other as they evolve with age or with their affection or love ன்றது வந்து எனக்கு தோணுச்சு. அது ஒரு another important factor அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. அண்ட் சாங்ஸ் அகேன் நீங்க சொல்ற அந்த ஆரம்பலே எல்லாமே வந்து எப்படின்னாக்க ஒரு சர்டன் கிளாஸ்க்கு மேல போன மாதிரி எனக்கு ஒரு பாருக்கு மேல போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். Whereas with Ilayaraja's music, not that it doesn't have the class, but it was more
மேபி அந்த இளையராஜாவோட அந்த அந்த நாஸ்டால்ஜியா எவோக் பண்ணிச்சா என்னன்னு தெரியல. எனக்கு வந்து இட் ஃபெல்ட் வெரி நேச்சுரல். எனக்கு somehow அந்த ஆல்பம் ஆஃப் இளையராஜா வாஸ் நாட் செட்டிலிங் ஃபார் மீ. இப்போ கூட வந்து நான் வந்து ஐ திங்க் யுவன் ஒரு பாட்டு பாடிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். சம்திங் இளையராஜாவே ஒரு பாட்டு பாடுறாருன்னு நினைக்கிறேன். somehow இந்த ஆல்பம் வந்து NEP வந்து didn't stand in me. பட் எனக்கு VTV பிடிச்ச அளவுக்கு நீதானே என் பொசந்தம் ஒரு பாட்டை தவிர மற்ற பாட்டு சுனிதி சௌஹான் ஒரு பாட்டு பாடுறாங்க அதான் அந்த சற்று முன்பு நினைக்கிறேன். அந்த ஒரு பாட்டை தவிர wasn't big thing. ரம்யா கூட ஒரு பாட்டு பாடினாங்க. நீங்க சொல்றீங்க NSK ரம்யா தானே சொல்றீங்க? NS கிருஷ்ணனோட பேத்தி ரம்யா. So I think we'll leave it there. Sattunu Sollu, it has to be Sattunu Sollu. So அடுத்த எபிசோட் பார்க்குற வரைக்கும் hopefully let the comment wars begin. Thank you so much. வணக்கம்.